பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸலூனக மாதா யுன்ஃபிகூன். எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நாயகமே உங்களிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே நீங்க பதில் சொல்லுங்க. குல்மா அன்ஃபக்குத்தும் மின் ஹைரின். நல்லவற்றிலே இருந்து நன்மையை நாடி எதையெல்லாம் நீங்கள் செலவு செய்வீர்களோ அது ஃபலில் வாலிகை, பெற்றோர்களுக்காக செலவு செய்யுங்க. வல் அக்ரபீல், உற்ற உறவினர்களுக்காக வேண்டி செலவு செய்யுங்க. வல் யதாமா, அனாதைகளுக்காக செலவு பண்ணுங்க. வல் மசாக்கி, ஏழைகளுக்காக செலவு செய்யுங்க. வபினி சபி, வழிபோக்கர்களுக்காக வேண்டி செலவு செய்யுங்க. வமா தஃபலு பின் ஹைரி, நன்மையிலே எதையெல்லாம் நீங்கள் செய்கின்றீர்களோ அதையெல்லாம் பைன்னல்லாஹ பிஹி அலி, நிச்சயமாக அல்லாஹ் தாலா அதை நல்ல முறையில் அல்லாஹ் தாலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா கூறி காட்டுகின்றான். இதுல இந்த ஆயத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான தர்மங்கள், நன்மையை நாடி செலவழித்தல், யார் யாருக்கு செலவழிக்கணும் காசு பணங்களை, அதை பத்தி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா பட்டியல் போடுகின்றார். முகாத்தில் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஆயத்துல நகிலான தான தர்மங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்பதாக முகாத்தில் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா சுதீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத்தை ஜகாத்துடைய ஆயத்து அது மன்சூஹாக்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. மன்சூஹ்னா கேன்சல் ஆக்கி விட்டது அப்படின்னு சொல்றாள். ஆனால் இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கருத்தாக தெரிகிறது. அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுடைய கருத்து. ஏன்னா இந்த ஆயத்தை அவரு மன்சூஹ் அப்படிங்கிறார். மன்சூஹ்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. முகாத்தில் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் சொல்ற மாதிரி நஃபிலான தர்மங்களை பற்றி இந்த ஆயத்து பேசி இருக்கிறது அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த ஆயத்துடைய கருத்து என்னவென்றால், நாயகமே மக்கள் இருக்கிறார்களே உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், காசு பணங்களை நாங்க எப்படி செலவு செய்ய வேண்டும், அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல யார் யாருடைய பேரெல்லாம் வந்திருக்கிறதோ அவங்க எல்லாருக்கும் நீங்க நன்மையை நாடி உங்களுடைய காசு பணங்களை செலவழிக்க, அவர்களிடத்துல நல்ல முறையில நடந்து கொள்ளுங்கதே அப்படின்னு அல்லாஹ் தாலா இருக்கிறானே இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா பேசி இருக்கிறார். ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது, உங்க தாய்க்காக வேண்டி நீங்க செலவு பண்ணுங்க, உங்களுடைய தந்தைக்காக வேண்டி செலவு பண்ணுங்க, உங்களுடைய சகோதரிகளுக்காக வேண்டி செலவு பண்ணுங்க, உங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி செலவு பண்ணுங்க. பிறகு அதையும் தாண்டி உங்களுடைய உற்ற உறவினர்கள் யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ அவங்கள இருந்து ஆரம்பிங்க. இப்படியே செலவழிச்சு கேட்போங்க அப்படின்னு சொல்லி இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸ்ல மனைவி மக்களை பத்தி எல்லாம் சொல்லப்படவே இல்லைங்க. இப்போ மனைவி மக்கள் எல்லாம் என்ன கணக்குல வராங்க? நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் நஃபிலானது. தாய் தந்தையருக்கு செலவழிக்கிறது, சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு உறவினர்களுக்கு செலவழிக்கிறது, இது எல்லாம் நஃபிலான சபசாக்கள். இது எல்லாமே நஃபிலான தர்மங்கள்ல கட்டுப்பட்டது. பொண்டாட்டி பிள்ளைக்கு நீ செலவு செய்யறது இது ஃபர்லுமே கட்டுப்பட்டது. நீ மனைவி மக்களுக்கு செலவழிச்சுட்டே ஆகணும். அதிலெல்லாம் நீ ஆப்ஷன்லாம் நீ ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் காரணமே சொல்ல முடியாது. பொண்டாட்டியை வச்சு பார்க்குற அளவுக்கு உனக்கு சக்தி இருந்தால் தான் கல்யாணமே பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோன்பு வச்சுக்கிட்டு கம்முண்டு கடை அப்படி சொல்லி தான் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறான். மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, யாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குதோ
சக்தி இருக்குதோன்னா என்னது? மனைவிய மாசமாக்கி விடுறதுக்கு பேரா அது? அப்படி இல்ல. மனைவிக்கு உண்டான ஹக்கு. அவளுக்கு வீடு குடுக்கணும், உடை குடுக்கணும், உணவு குடுக்கணும். அவளுடைய ஹக்கு என்னவோ, அவளுக்கு தேவையானத அத நம்ம செஞ்சு குடுக்கணும். அந்த அளவுக்கு சம்பாத்தியம், வருமானம் இது எல்லாம் உனக்கு இருந்துச்சு. அதோட பிளஸ்ஸு நீ ஒரு ஆண்மகனாகவும் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்த அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்க. ஃபல்யத்தஸவ்வஜ். வமல்லம் யஸ்ததி மின்கும். யாருக்கு சக்தி இல்லையோ ஃபலைஹி பிஸ்ஸௌம். அவன் கம்முண்டு நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னான். நோன்பு தான், கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரேடியாக சம்பாதிக்கணும், செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படியும் கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி வேற கேட்டால் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலைங்க அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் வயசு கேட்டால் 30 வயசு, 32 வயசு, 35 வயசுலாம் சொல்கிறாங்க. ஏன்பா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டால், இல்லை இன்னும் செட்டில் ஆகணும், கொஞ்சம் சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகிட்டு கல்யாணம். நீ செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளார தாத்தா ஆயிடுவ நீ. அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? முடியாது. அது மாதிரியும் இல்லை. ஓரளவுக்கு எடுத்த உடனே வாழ்க்கையில் எவனும் செட்டில் ஆகிட முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். தாத்தன் பூட்டன் சம்பாதிச்சு வச்சிருக்கிறான், அவன் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொன்னால் அப்போ வேணால் லைஃப்பில் செட்டில்டு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதை விட்டுட்டு இவனே சம்பாதிச்சு இவனே செட்டில் ஆகணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நாள் எடுக்கும். அதனால அதுக்கும் குரானில் பதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், வன்கீருல் அயாமா மின்கும் சாலிதீன மின் ஐபாதிக்கும் யகூனு ஃபுதரா யுக்னீகுமுல்லாஹ். ஏழைகளாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணுறதுனால அல்லாஹ் அவர்களை சீமான்களாக அல்லாஹ் ஆக்கி விடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குரானில் அதுக்கும் பதில் சொல்லி இருக்கான். அதனால ஓரளவுக்கு ஒரு மனைவியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு வருமானங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடக்க வேண்டியது அது ஃபர்லு. மனைவி மக்களுக்கு செலவு பண்ணுறது ஃபர்லு. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தா அம்மாவுக்கு செலவு பண்ணு, சொந்தக்காரவங்களுக்கு செலவு பண்ணு, அனாதைங்களுக்கு செலவு பண்ணு, ஏழைகளுக்கு செலவு பண்ணு, வழிபோக்கர்களுக்கு செலவு பண்ணு. இதெல்லாம் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நஃபிலான தர்மம். இது நஃபிலான தர்மங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது வேற விஷயம். தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்தஸ்து இருக்குது, அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். கேட்காமலே கொடுக்குறவன் தான் அதுதான் புள்ள. ஏன்னா பெற்றவங்க கேட்க மாட்டாங்க. பெற்றவங்க கேட்க சங்கூச்சப்படுவாங்க. பிள்ளைங்க கேட்பானுங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம அத்தா அம்மா தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பானுங்க. ஆனால் அத்தா அம்மா தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட கேட்கணும்னா அவங்க கொஞ்சம் வெட்கப்படுவாங்க. அதனால் அவங்கள கேட்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறத அறிந்து அவங்களுக்கு உண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சிடணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த ஹதீஸை பயான் செய்து விட்டு ஹஜ்ரத் மைமூன் இப்னு மெஹ்ரான் அவர்கள் இந்த ஆயத்தை தான் ஓதி காட்டினாங்க. ஆயத்தை ஓதி காட்டுட்டு அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, யார் யாருடைய விஷயத்தில் காசு பணங்கள் செலவழிக்கணும் நன்மைகளை நாடி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த இந்த ஆயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மைமூன் இப்னு மெஹ்ரான் அவர்கள் கூறினார்கள். பணங்கள், காசு பணங்கள் அதெல்லாம் விரயங்கள் செய்யக்கூடாது. கல்யாண காட்சிகளில் மேலதாளங்கள் வைப்பது, அதில் செலவழிக்கிறது, பேனர்கள், போஸ்ட்டுகள் அதுக்காக வேண்டி செலவழிக்கிறது, ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக வேண்டி செலவழிக்கிறது. இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ கவரேஜுக்காக தான் பண்ணுறாங்க. வீடியோ கவரேஜே மார்க்கத்தில் இல்லையே. வீடியோ கவரேஜ் என்னத்துக்கு பண்ணுறீங்க? வீடியோ கவரேஜ் பண்ண தேவையே இல்லை. அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியே இல்லாத ஒரு விஷயம். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா தஸ்தர் படிக்கும்போதே சொல்லிடுவாங்க மைக்கில், பள்ளியாசனுடைய நிர்வாகிகள், தயவு செஞ்சு இந்த கேமரா போட்டோ இதெல்லாம் நிப்பாட்டினா தான் தஸ்தர் படிப்போம், அப்படி இல்லைன்னா தஸ்தர் படிக்க மாட்டோம் அப்படி
எவனா இருந்தாலும் கேமராவை தூக்கிக்கிட்டு வெளியில போ, தஃப்தரை படிப்போம், அதுக்கப்புறமேல நீங்க சைத்தானுங்க என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாள். அல்லாத பழக்கமே இல்லை, என்னமோ கேமரா இவங்களோட அப்படியே வாழ்க்கையில கலந்துருச்சு. கேமரா பிடிக்கிறது, போட்டோ பிடிக்கிறது. இந்த கேமரா போட்டோவுக்குன்னு சொல்லியே ஸ்டேஜ் டெக்கரேஷன். அல்லாஹ் காப்பாத்தல். என் நண்பர் ஒருத்தர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாரு. அவர் சொன்னார் என்கிட்ட, எவ்வளோ செலவாச்சு இது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு சொன்னார். அதில் இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு மட்டுமே 2,50,000 சொன்னார். ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதுக்கு மட்டுமே 2,50,000 சொன்னார். என் பொண்ணு தான் அதுக்கு செலெக்ஷனே பண்ணுச்சு. இது மாதிரி தான் டெக்கரேஷனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. டெக்கரேஷனை சொல்லி அதுதான் முழுகி போட்டுச்சு. 2,50,000 செலவு பண்ணேன் இது டெக்கரேஷனுக்கு மட்டும். தேவையாயா? எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? இம்புட்டு செலவு பண்ணி 2,50,000 இருந்தால் ஒரு ஏழைப்பாலை பொண்ணுங்க கல்யாணத்தையே முடிச்சு போடலாம். அந்த 2,50,000 ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்காக செலவு தான். இதெல்லாம் விரயம். இந்த மாதிரி விரயமெல்லாம் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு சிக்கனங்கள் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு சிக்கனத்தோட வாழ்க்கை நடத்தணும். அதில் தான் அல்லாஹ் தாலா பரக்கத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் தாலாவுக்கு விரயம் பண்ணுறது பிடிக்காது. வலா துஸ்ரீஃபு, விரயம் பண்ணாதீங்க அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபி, விரயம் பண்ணுறவங்க அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. இப்படி அல்லாஹ் குரான்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசும்போது, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தி, விரயம் பண்ணுறவங்க சைத்தானுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல். எவன் சைத்தானை கூட்டாளியாக ஆக்கிக்கிட்டானோ அவன் தான் விரயம் பண்ணுவான். விரயம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விரயம் பண்ணுறவங்க நல்ல காரியங்களில் எந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. நல்ல காரியங்களில் செலவை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி விரயமான செலவுகள் நிறைய பண்ணி அதை காசு பணங்களை வீணாக்குறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு பகரமாக நீங்கள் நன்மையான காரியங்களில் எதில் செலவழிக்கணும் எல்லாம் பட்டியல் போட்டான். தாய் தந்தையனுக்கு செலவு பண்ணு, உறவுக்காரவங்களுக்கு செலவு பண்ணு, அனாதைகளுக்கு செலவு பண்ணு, ஏழைகளுக்கு செலவு பண்ணு, வழிபோக்கர்களுக்கு செலவு பண்ணு. இதெல்லாம் நன்மையை தரும். கல்யாணத்தில் விரயம் பண்ணுறது அதுக்கு எவன் நன்மையை கொடுப்பான்? அதுக்கு நன்மையும் கிடையாது. பத்தாவதுக்கு அது பாவம். அதில் ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய கௌரவமாக கல்யாணத்தில் எல்லாம் சூப்பராக பொண்ணு கல்யாணத்தை பண்ணிட்டாயா அப்படின்னு. என்ன இந்த உலகம் இருக்குதே, எது சொன்னாலும் நீங்கள் எது செஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு சொல்லுவாங்க, அப்புறம் மறந்துடுவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவனும் உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட போகிறது கிடையாது. என்னத்துக்கு இவங்களுக்காக வேண்டிய பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்நாள் மொட்டிலும் சம்பாதித்த மொத்த பணத்தை அதை கொண்டு போய்க்கும். இதில் பெரிய கூத்து என்னன்னா, என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு விஷயம் இது, நல்லா காப்பாற்றணும். விஆர்எஸ் வாங்கி பொண்ணு கல்யாணம் பண்ணேன். ஐயா, விஆர்எஸ் வாங்கி பொண்ணு கல்யாணத்தை இப்படி விரயம் பண்ணி பண்ணணுமா? விஆர்எஸ்னா என்ன? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். வாழ்நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து வேலை செஞ்சது போதும்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் ஆகி ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாழ்நாள் மட்டும் வேலை பார்த்த பணம் ஒரு கல்யாணத்தில் காலி. எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணியாச்சு. தேவையா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு? அவங்களுக்கு வெளிச்சம். சொல்ல வேண்டியது நம்ம கடமை, நான் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒமா தஃபலு மின் ஹைரி, நன்மையான விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ, எவ்ரிதிங் எதெல்லாம் செய்கிறீங்களோ, ஒமா தஃபலு மின் ஹைரி, நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ, ஃபஇன்னல்லாஹ பிஹி அலி, நிச்சயமாக அதை அல்லாஹ் நல்ல முறையில் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். செஞ்ச நன்மை எதுவுமே வீணா போகாது. அதுக்கு அல்லாஹ் தாலா சிறந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். உலகுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அநியாயமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து விட மாட்டான். எந்த அநியாயமும் அல்லாஹ் செஞ்சிட மாட்டான். உங்களுக்கு நிரப்பமான கூலியை அல்லாஹ் தாலா கொடுப்பான். ஆனால் விரயம் பண்ணுறது அதுக்கு கூலி கிடையாது. இன்னொரு பக்கம் அது பாவத்தில் முடியும். சைத்தானுடைய தோழர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவங்கள நேசிக்கிறது இல்லைன்னு சொல்கிறான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் அல்லா தாலா இந்த ஆயத்தில் அல்லா தாலா பேசி காட்டுறான். பிறகு அடுத்த ஆயத்து, குதிபா அலைக்குமுல் கிதால் வதுவ குருஹுல்லக்கும்,
வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். இதில் ஜிஹாதை பற்றி பேசப்பட்டிருக்குது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக லஸது லா இலாஹ